ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இது நம்ம எப்பவும் பண்ணதை விடவும் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 4-5 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகு எடுத்திருக்கேன். இது இவ்வளத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு கரகரன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக பொடிக்க வேண்டாம். 1 டீஸ்பூன் நல்ல மிளகு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/4 கப்பு தண்ணீரில் கொதிக்க வச்சு ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே மூடி வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகு பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது இவ்வளோத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இந்த ஆயிலையே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல மிளகு உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கிடுங்க. ஏன்னா நான் இதில் வத்தல் மிளகு சேர்க்க போகிறதில்ல. 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த ஆயிலையே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிடலாம். அப்போ தான் நல்லா வதங்கும். ஆயிலெலாம் பிரிஞ்சு வர்றது வர நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுக்கு மசாலா வாட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 பெரிய தக்காளி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிடலாம். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா குக் ஆகணும். அதுக்கு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நல்ல மிளகு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இதுவும் அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். இது குக் ஆகிட்டு இருக்கும்போதே நான் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சிக்கன் கூட கேப்சிகம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். கிரேவிக்கு தக்கன தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இந்த கிரேவி ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இன்னும் இதில் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். என்னென்னா கேஷ்யூ அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்து இது கொதித்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிடணும். கேஷ்யூலாம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லாவே சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல திக்காயாச்சு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே போல் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.